செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை காணவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை காணவில்லை என புகாரானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நெல்லை ராஜா. நெல்லை ராஜா, இந்த புகார் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் KPK ஜெயக்குமார், இவரை காணவில்லை என ராதாபுரம், உவரி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் வால் போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறது. தொடர்ந்து இவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை என அவரது மகன் கருத்தையா ஜபரின் உவரி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருக்கிறார். தந்தை KPK ஜெயக்குமார் காணாமல் போனதாக அவரது மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறோம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்திருக்கிறார். தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாகவும் KPK ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெறுகிறது. உவரி காவல் நிலையத்தில் வழக்கு எண் 89.2024 என பதிவு செய்யப்பட்டு காணாமல் போன மாவட்ட காங்கிரஸ் தலைவர் குறித்து காவல்துறையினர் நெல்லை மாவட்டம் முழுவதுமே விசாரணையானது நடத்தியிருக்கின்றனர். ஏற்கனவே காணாமல் போன ஜெயக்குமார் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாகவும் தனது வீட்டு வளாகத்தில் முன்பாக இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் நேரில் கொலை மிரட்டல் வருவதாகவும் ஏற்கனவே 30ஆம் தேதி நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஏரியா முழுவதுமே வால்போஸ்டர் ஒட்டப்பட்டு அவரை தேடக்கூடிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.